அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோஆசியா. ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு ஜாதகர் ஒழுக்கம் உள்ளவரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குவோம். நம்ம ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடிய இடம், 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்துட்டு போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த 4ஆம் அதிபதி போயிட்டு 12ஆம் அதிபதியோடு சம்மந்தப்படும் போதும் 12ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கும்போதும் 12ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது ப்ளஸ் வந்துட்டு லக்னாதிபதி நல்ல நிலையில் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல நிலையில் இருக்கிறது, திரிகோணத்துலேயோ கேந்திர வலுவாங்கியோ இருக்கும்போது லக்னாதிபதி நல்ல ஸ்ட்ராங்காக இருந்து 4ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோடு சம்மந்தப்படுறது, 12ல் உட்கார்றது, 12ஆம் அதிபதியும் நல்ல நிலையில் இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது இவங்க இல்லீகல் காண்டாக்டில் இருக்கிறாங்க. அதே போல் அசுப கிரகங்கள் பார்க்கணும். அசுப கிரகங்கள் பார்க்கும்போது அதுக்கான தசாபுத்தி, அந்த 4ஆம் இடத்துக்கான தசாபுத்தியோ அல்லது 12ஆம் இடத்திற்கான தசாபுத்தியோ வரும்போது இவங்க இந்த மாதிரி தவறான விஷயத்தில் லாக் ஆகுறாங்க. இதுவே குரு பகவான் மற்றும் வளர்பிறை சந்திரன் போன்ற சுப கிரகங்கள் அந்த 4ஆம் இடத்தையோ 12ஆம் இடத்தையோ பார்க்கும்போது, இந்த அதிபதிகளை பார்க்கும்போது இவங்க என்ன மாதிரி தவறுகள் செய்து இருந்தாலும் இந்த தசாபுத்தி காலங்கள் முடிந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக திருந்தி நல்லபடியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுவே பாவ கிரகங்கள் பார்க்கும்போது ராகு கேதுவுடன் சேரும்போது இவங்க தொடர்ந்து இதையே கண்டினியூ பண்ணுறாங்க. இதிலேருந்து வெளியில் வர்றது கிடையாது. இதே போல் நிறைய முக்கியமான கிரக சேர்க்கைகள் பற்றி, முக்கியமான தகவல்களை பற்றி, ஜோதிட தகவல்களை பற்றி நம்ம அடிக்கடி பேசுவோம். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.